ஒரு நல்ல பிராக்டிஸ் பண்ணா உங்களால ஸ்போர்ட் ஆட முடியும். ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படி வராது. அதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். விளையாடும்போது ஏமாத்துறீங்களான்னு பாருங்க. நீங்க நல்லா விளையாடக்கூடியவரா இருந்தா கூட, வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக ஏமாத்தி விளையாடுனீங்கன்னா, உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்க்கான குவாலிட்டி இல்லாம போயிருவீங்க. 2வது ஏமாறுறீங்களான்னு பாருங்க. அடிக்கடி ஒருத்தர் ஏமாத்திட்டே இருக்கிறாங்கன்றதுனால, "உட்றா பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம் உட்றா" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் விட்டு போவாங்க. நல்லா விளையாடக்கூடிய ஆளு. அப்படி விட்டு போகக்கூடாது. ஏமாத்தாம நீங்க விளையாடுறீங்கன்னா, ஏமாறவும் கூடாது. ஏமாறாம இருந்தா தான் உங்க பக்கம் கேம் வரும். அடுத்தது, உங்க கூட விளையாடுறவங்களவே சும்மா சும்மா திட்டி திட்டி விளையாடுறீங்களா? அப்படி விளையாடுனீங்கன்னா, உங்களுடைய டீம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க நல்லா விளையாடுறீங்க அப்படின்றத காட்டுறதுக்காக, நீங்க நம்ம கூட இருக்கக்கூடிய பிளேயர பிரஷர் குடுக்கக்கூடாது. அதே போல உங்களுக்கு ஆப்போசிஷன்ல விளையாடக்கூடிய ஒரு நல்ல பிளேயரா இருந்தான்னா, அவனுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவன எதிரியா நீங்க ஒரு விளையாடும்போது அவனுக்கு எதிரா விளையாடுறீங்களே ஒழிய, அவன பத்தின அவதூறு பேசுறதோ, அவன் இப்படி விளையாடுனான், அப்படி விளையாடுனான்னு சொல்லி பேசுறதோ இருக்கக்கூடாது. அவன் நல்ல பிளேயரா இருந்தா கண்டிப்பா அவனுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் குடுங்க. அடுத்தது, ஒரு நல்ல பிளேயர் உங்களுக்கு ஆப்போசிஷன்ல விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பாராட்டலாம். நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டலாம். தனி மனித துதிப்பாடக்கூடாது. அவர் இப்படி, அவர் அப்படி, இவர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தனி மனித துதிப்பாடி நீங்க விளையாடுனீங்கன்னா, உங்க குவாலிட்டிய நீங்களே குறைச்சுக்கிற மாரி ஆயிரும். ஸோ, உங்களுக்கு ஆப்போசிஷன்ல விளையாடுறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுங்க, பாராட்டுங்க. ரொம்ப தனி மனித துதிப்பாடாதீங்க. கேம்ல ரொம்ப இன்டென்ஷனா விளையாடுறீங்களான்னு பாருங்க. சிலரெல்லாம் வந்து நான் உடம்பு குறைக்கிறதுக்காக விளையாடுறேன், நான் ஒரு வார்ம் அப்புக்காக விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க. ஒரு கேம் ஆட வந்துட்டா, கேம்ல வெற்றி பெறணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் விளையாடணும். அந்த இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்கணும். ஒரு என் கூடலாம் விளையாடுற சிலர்லாம் இருப்பாங்க. அதுல பாயிண்ட் 5 லவ் போட்டு அடுத்து 8 லவ் போட்டா கூட அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ கேம்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், இன்டென்ஷன் இருக்கணும். அது 2ம் இருந்தா தான் நீங்க ஸ்போர்ட் ஆடுறதுக்கு ஒரு குவாலிட்டியான ஆள் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருக்கணும். நான் தோக்கக்கூடிய இடமே அதுதான். ஏன்னா நான் ஒரு மேட்சுக்கு போயிருந்தபோது, நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணி, வெயிட் லாஸ் பண்ணி, உடம்பு பெர்ஃபெக்ட்டா வச்சிருந்தேன். ஆனா எங்க ஊர்ல ஒரு திருவிழா வந்தோனே, நான் போனோனே, தொடாதத தொட்டதும், சாப்பிடாதத சாப்பிட்டு, உடம்பு ஃபுல்லா மறுபடியும் ஏறி, என்னால போயிட்டு அங்க ஸ்போர்ட் ஆட முடியல. ரொம்ப ஈஸியா வெற்றி பெறக்கூடிய கேம, ரொம்ப கஷ்டப்பட்டு தோத்துட்டு வந்தேன். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒழுக்கமும், கட்டுப்பாடும் இருக்கணும். நான் சொல்லக்கூடிய குவாலிட்டி எல்லாம் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இல்லைன்னா, இனிமே அத டெவலப் பண்ண பாருங்க. இது நான் சொல்லக்கூடியது வந்து ஸ்போர்ட்‌டுக்கு மட்டும் கிடையாது, லைஃப்‌க்கும் பொருந்தும். ஓகே. தேங்க் யூ.